இப்போ ஒரு சிலர் வந்து வாகனம் வாங்காதீங்கன்ற மாதிரி, உங்க ஜாதகத்துல வந்து வாகன தோஷம் தான் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு, வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி வாங்குறப்ப அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது, அப்புறம் தான் அவங்க அதை வாங்குறதையும் நிறுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? உங்களுக்கு வாகனம் வாங்குறதுக்கான அதான் வாகனம் ஓட்டக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கும்ல, கண்டம்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது நாலாம் இடத்து அதிபதி, 4ஆம் இடம், வீடு மனை வாகனம், இந்த 4ஆம் இடத்து அதிபதி எந்த அளவு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு வாகனம் வாங்கலாம். உங்களுக்கு 4ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு, வாகன அதிபதியான சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு மனை வாகனம் அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் அது ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாலே ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் வண்டி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டால் லைஃப் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா செகண்ட்ஸில் வாங்கி வண்டி ஓட்டலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் வண்டியாக வாங்காமல் செகண்ட்ஸில் வாங்கினா அவங்க லைஃப் நல்லா இருக்கும். வீடு அதுவும் அதே மாதிரி தான். ஆல்ரெடி ஒருத்தவங்க வாழ்ந்த வீடை வாங்கிக்கலாம். பழைய வீட்டை வாங்குறது அது வந்து தோஷத்துக்கு நிவர்த்தி சொல்கிறேன்.